நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்துடும். கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாம் பதயே நமோ நமः. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. எல்லாம் உள்ள இறைவனின் திருக்கருணையினால் வால்மீகி அருளிய வால்மீகி ராமாயணம். மாரீச்சனை கொன்றுவிட்டு திரும்பிய ராமர் சீதையை காண வேண்டும் என்ற எண்ணத்தில் வேகமாக நடந்து வந்தார். அவர் திரும்பி வரும்போது நரிகள் பயங்கரமாய் அவர் கண்முன் ஊளையிட்டன. அதை கண்டு ராமர் திடுக்கிட்டார். ஐயோ, இதென்ன சோதனை! நரி ஊளையிடுகின்றதே, இது கெட்ட சகுனமாயிற்றே. அரக்கர்களால் சீதைக்கு ஏதேனும் தொல்லை நேர்ந்திருக்குமோ? மாரீச்சன் இறக்கும் பொழுது நான் கத்தியது போல் கத்தினானே, அதில் ஏதேனும் சூழ்ச்சி இருக்குமோ? பொன்மானை போல் உருமாறி என்னை எதற்காக மாரீச்சன் இவ்வளவு தூரம் அழைத்து வந்தான்? என்னை போல் ஏன் குரல் கொடுத்தான்? லக்ஷ்மணனை அழைப்பதற்காக இருக்குமோ? அதன் மூலம் சீதையை தனிமைப்படுத்தி ஏதேனும் தொல்லை கொடுக்க திட்டமிட்டு இருப்பார்களோ? ஒன்றுமே புரியவில்லையே என்றெல்லாம் கவலைப்பட்டார். இந்த நேரத்தில் மேலும் சில அவசகுணங்கள் அவர்கள் எதிரில் தென்பட்டன. பறவைகளும் விலங்குகளும் கோரமாக சப்தமிட்டு கொண்டு அவருக்கு இடப்பக்கம் சென்றன. அவருடைய இடக்கண் துடித்தது. இதை கண்டு அவர் பயம் கொண்டார். எனவே ஆசிரமத்தை நோக்கி வேகமாக செல்லத் தொடங்கினார். எதிரில் லக்ஷ்மணன் முக வாட்டத்துடன் வந்து கொண்டிருந்தார். லக்ஷ்மணன் வருவதை கண்டவுடன் அவர் மேலும் பயம் கொண்டார். விரைந்து சென்று அவன் கைகளை பற்றி கொண்டார். அவனிடம், லக்ஷ்மணா, சீதையை தனியே விட்டுவிட்டு இங்கு ஏன் வந்தாய்? என்ன காரியம் செய்து விட்டாய்? நான் உன்னிடம் என்ன சொல்லிவிட்டு வந்தேன்? இப்படி தனியே விட்டுவிட்டு வர உனக்கு எப்படி மனம் துணிந்தது? ஐயோ, அவளுக்கு ஒரு துன்பமும் நேராமல் இருக்க வேண்டுமே. அவள் இந்நேரம் அரக்கர்களின் தொல்லைக்கு ஆளாகி இருப்பாளோ? துஷ்ட மிருகங்கள் அவளை கொந்திருக்குமோ? இங்கு பற்பல அபசகுணங்கள் தோன்றுகின்றனவே. மாரீச்சன் என் குரலில் கத்தி என்ன மாயம் புரிந்தானோ என்றெல்லாம் புலம்பினான். சீதையின் வார்த்தைகளால் புண்ணாகியிருந்த லக்ஷ்மணன் மனத்தில் ராமரின் சொற்கள் நாராசம் போல் துளைத்தன. அதற்கு லக்ஷ்மணன் சோகத்துடன் பதில் கூறத் தொடங்கினான். அண்ணா, நான் வேண்டுமென்றே சீதையை விட்டுவிட்டு வரவில்லை. அவள் என்னை கடிந்து பேசியதால் தான் வர நேர்ந்தது. தூரத்தில் தாங்கள் கதறியது போல் ஒரு குரல் கேட்டது. உடனே சீதை என்னை அங்கிருந்து செல்லும்படி விரட்டினாள். ஆனால் நான் தங்களுக்கு எந்தவிதமான ஆபத்தும் நேராது, அவரை வெல்லக்கூடியவர்கள் உலகத்தில் இல்லை என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அவள் கேட்கவில்லை. ஒரு நாளும் சொல்லாத கொடிய வார்த்தைகளை பேசத் தொடங்கினான். அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாமல் நான் புறப்பட்டு வந்துவிட்டேன் என்று கூறினான். பின்னர் இருவரும் ஒன்று சேர்ந்து வேகமாக ஆசிரமத்திற்கு ஓடினர். உள்ளே சென்று பார்த்த பொழுது அங்கே சீதையை காணவில்லை. பொருட்கள் இடம் மாறி இருந்தன. அதை கண்டு இருவரும் திடுக்கிட்டனர். ராமர் துக்கம் தாழாமல் புலம்பத் தொடங்கினார். தம்பி, சீதையை காணவில்லையே, அவளுக்கு என்ன ஆயிற்றோ? பொருட்கள் தாறுமாறாக கிடக்கின்றனவே. ஒருவேளை காட்டில் மலர் கொய்யச் சென்றாலோ, நதியில் நீராடச் சென்றாலோ, எங்கேனும் ஒளிந்து கொண்டு நம்மை ஏமாற்றுகின்றாலோ? ஒன்றுமே புரியவில்லையே. இப்பொழுது என்ன செய்வேன் என்று பைத்தியம் பிடித்த ஒருவள் பிதற்றினார். ஆசிரமத்தை விட்டு வெளியில் வந்து பல இடங்களில் தேடினார். எங்கும் காணவில்லை. தன்னை மறந்து மலர்களிடமும் மரங்களிடமும் கொடிகளிடமும் சீதையை கண்டீர்களா, சீதையை கண்டீர்களா என்று பிரம்மை கொண்டவர் போல் கேட்கத் தொடங்கினார். இப்படி ராமர் சோகம் தாழாமல் புலம்ப லக்ஷ்மணனை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவனும் கலங்கத் தொடங்கினான். இருப்பினும், அண்ணா, கவலைப்பட வேண்டாம், நாம் இருவரும் சேர்ந்து சீதையை கண்டுபிடித்து விடலாம் என்று ஆறுதல் கூறினான். ஒருவாறு தன்னை தேற்றிக் கொண்ட ராமர் லக்ஷ்மணனுடன் சேர்ந்து அந்த காடுகளில் பல இடங்களில் தேடத் தொடங்கினார். எங்கு தேடியும் சீதையை கண்டுபிடிக்க முடியவில்லை. இவ்வாறு இவர்கள் தேடிக்கொண்டு சென்றபோது ஓரிடத்தில் மலர்கள் சிந்தி கிடப்பதை கண்டனர். உடனே ராமர் லக்ஷ்மணனிடம், தம்பி, இந்த மலர்களை பார்த்தாயா? நான் காட்டில் இருந்து அன்புடன் பறித்து கொண்டு வந்து கொடுத்த மலர்கள் இவைகளே. எனவே சீதை இந்த பக்கம்தான் சென்றிருக்க வேண்டும். வா, போய் பார்க்கலாம் என்று கூறினார். உடனே இருவரும் அந்த திசையில் நடந்து செல்லத் தொடங்கினர். சீதை அணிந்திருந்த
ஆபரணங்களில் சில அங்கே கிடந்தன. அவை உடைந்தும் சிதைந்தும் சின்னாபின்னமாகியும் கிடந்தன. அதற்கு சற்று தூரத்தில் சீதையின் அடிச்சுவடுகளும் தென்பட்டன. இரத்த துளிகள் வரிசை வரிசையாக சிந்தியிருப்பதையும் கண்டனர். அப்பொழுது ராமர், லக்ஷ்மணா, சீதையின் ஆபரணங்கள் உடைந்து கிடக்கின்றன. அவளுடைய பாத சுவடுகளும் அங்குமிங்கும் உள்ளன. இரத்த துளிகளும் காணப்படுகின்றன. இவற்றையெல்லாம் வைத்து ஆலோசனை செய்து பார்த்தால் சீதையை அரக்கர்கள் தின்றுவிட்டார்கள் என்று நினைக்கின்றேன். அவளுக்காக 2 அரக்கர்கள் இங்கு சண்டை போட்டிருப்பார்கள் என்றும் தோன்றுகிறது. பெரிய வில் முறிந்து கிடக்கின்றது. கவசம் ஒன்று பிளந்து கிடக்கின்றது. இவை யாவும் யாருடையது என்று தெரியவில்லை. அவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களை சும்மா விடப்போவதில்லை என்று கோபத்துடன் சொன்னார். அவனுடைய அளவற்ற கோபதாபத்தை கண்டு லக்ஷ்மணனே நடுநடுங்கி போனான். அண்ணா, கோபப்பட வேண்டாம். சீதை இறந்திருக்க முடியாது. சீதைக்கு ஒன்றும் ஆகி இருக்காது. நீங்கள் அஞ்ச வேண்டாம். எப்படியும் நாம் அவளை கண்டுபிடித்து விடலாம் என்று ஆறுதல் கூறினான். அதை ஒப்புக்கொண்ட அவர் ஓரளவு சமாதானம் அடைந்தார். கோதண்டத்தின் மேல் சாய்ந்தபடி, லக்ஷ்மணா, இப்பொழுது என்ன செய்வோம்? எங்கே போகலாம்? எதை ஆதாரமாக கொண்டு அவளை கண்டுபிடிப்பது என்று ஆதங்கத்துடன் கேட்டார். அதற்கு லக்ஷ்மணன், அண்ணா, ஜனஸ்தானத்திலேயே தேடுவோம். இங்கு மரச்சோலைகளும் குகைகளும் பிளவுகளும் நிறைய இருக்கின்றன. அத்துடன் அரக்கர்கள், கிண்ணறர்கள், கந்தர்கள் வசிக்கும் இரகசியமான இடங்கள் பல இருக்கின்றன. அங்கெல்லாம் தேடுவோம், வாருங்கள் என்றார். சரி என்று சொல்லி ராமரும் அவனுடன் சென்றார். இருவரும் சீதையை தேடி கண்டுகொண்டு அங்கிருந்து செல்லத் தொடங்கினர். சரி என்று சொல்லி ராமரும் அவனுடன் சென்றார். இருவரும் சீதையை தேடிக்கொண்டு அங்கிருந்து செல்லத் தொடங்கினர். அவர்கள் சற்று தூரம் தேடிக்கொண்டு சென்றவுடன் அங்கு ஒரு பறவை படு காயத்துடன் துடிதுடித்து கொண்டு கிடப்பதை கண்டனர். உடனே அதன் அருகில் சென்று பார்த்தனர். கழுகின் வேந்தரான ஜடாயுதான் அங்கு இரத்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டு கிடந்தார். தன் தந்தையின் நண்பரான ஜடாயுதான் அவர் என்பதை இருவராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. சிறகு ஒடிந்து கால்கள் வெட்டப்பட்டு சுருண்டு கிடக்கும் அவரை யாரோ அரக்கன் என்று ராமன் கருதினார். அவர், தம்பி, அதோ பார், கொடிய அரக்கன் ஒருவன் கழுகின் உருவத்தை எடுத்துக்கொண்டு படுத்து கிடக்கிறான். அவன் அருகில் இரத்த துளிகள் காணப்படுகின்றன. இவன்தான் சீதையை தின்றுவிட்டு ஓய்வாக படுத்திருக்கிறான் என்று கருதுகிறேன். இவனை நான் விடப்போவதில்லை. என்னுடைய அம்புகளால் இவனை கொல்லப் போகிறேன் என்று கோபத்துடன் கர்ஜித்தார். உடனே வில்லில் பானத்தை பூட்டினார். நானை காது வரை இழுத்தார். அப்பொழுது ஜடாயு நோயுடன் இரத்தத்தை கக்கிக் கொண்டு தீனமான குரலில், ராமா, உயர்ந்த குணமுடைய உன் மனைவியான சீதையை ராவணன் என்ற பெயரை உடைய கொடியவன் கவர்ந்து சென்று விட்டான். அவளை காப்பாற்றுவதற்காக நான் அவன் மேல் பாய்ந்தேன். என் மூக்கால் காயப்படுத்தினேன். அவனுடைய வில்லையும் தேரையும் முறித்தேன். ஆனால் அவன் என் சிறகுகளை வெட்டி வீழ்த்தி என்னை படுகாயப்படுத்தி கீழே தள்ளிவிட்டான். பிறகு ஆகாய மார்க்கமாக சீதையை எடுத்துக்கொண்டு போய்விட்டான். ராவணனால் படுகாயப்படுத்தப்பட்ட நான் உன்னிடம் சீதையை கவர்ந்து சென்ற செய்தியை சொல்லத்தான் உயிரை வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று அழுதபடி சொன்னார். இந்த விவரத்தை கேட்டவுடன் ராமர் துடிதுடித்தார். அந்நியன் ஒருவன் தன் மனைவியை கவர்ந்து சென்று விட்டான் என்ற செய்தி அவரை திடுக்கிட வைத்தது. அத்துடன் தன்னால் தந்தையை போன்று பாவிக்கப்பட்ட ஒருவர் தன் பொருட்டு உயிர் இழக்கும் நிலைக்கு ஆளாகிவிட்டாரே என்று எண்ணி எண்ணி மேலும் மேலும் துடிதுடித்தார். இந்த வார்த்தைகள் காதுகளில் விழுந்ததும் அவருடைய வில் அம்புகள் தானே நழுவி கீழே விழுந்தன. அப்படியே ஓடிப்போய் ஜடாயுவை கட்டி பிடித்து கொண்டார். கதறி அழுதார். உருண்டு புரண்டார். சோகம் தாங்காமல் லக்ஷ்மணனும் அழுது புலம்பினார். அப்பொழுது ராமர், தம்பி, என்னை போன்ற அபாக்கியசாலி உலகில் ஒருவரும் இருக்க மாட்டார்கள். நாட்டை துறந்து காட்டிற்கு வந்தேன். மனைவியை பறிகொடுத்தேன். இப்பொழுது என் தந்தைக்கு சமமான ஜடாயுவும் என் பொருட்டு உயிர் துறக்கப் போகின்றார். வயது சென்ற இவருக்கு இத்தகைய கோரமான முடிவுதான் ஏற்பட வேண்டுமா என்று சொல்லி புலம்பினார். பிறகு ராமர் ஜடாயுவை அன்புடன் தடவி கொடுத்தார். அவர் ஜடாயுவை பார்த்து, ஐயா, என் தந்தையை விட உங்களிடத்தில் எனக்கு அன்பு அதிகம். உங்களுக்கு இந்த கதி நேர்ந்ததே. என் மனைவி சீதை எங்கே? அந்த ராவணன் எங்கே வசிக்கிறான் என்று கேட்டார். அப்பொழுது ஜடாயுவுக்கு உயிர் பிரியும் நிலை வந்துவிட்டது. கண்கள் இருண்டன. அவரால் பேச முடியவில்லை. உயிர் ஊசலாடியது. தனக்கு முடிவு நெருங்கிவிட்டது என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். இருப்பினும்
ராமர் கேட்ட கேள்விகளுக்கு மெல்லிய குரலில் மெதுவாக பதில் கூறத் தொடங்கினார். ராமா, ராவணன் சீதையை தூக்கி கொண்டு தென் திசையை நோக்கி சென்றான். ஆகாய மார்க்கமாக சென்றான். அவன் செல்லும் பொழுது பல தீய நிமித்தங்கள் தோன்றி இருக்கின்றன. எனவே அவன் உன்னால் வெகு விரைவில் கொல்லப்படுவான். சீதையும் நீயும் மகிழ்ச்சியுடன் வாழ்வீர்கள் என்று கூறினார். இதை கேட்டு ராமர் சற்று ஆறுதல் அடைந்தார். அதன் பிறகு அவர் எதையோ சொல்ல முயன்றார், முடியவில்லை. இருப்பினும் அவர் ராவணன் விசித்திரவசுவின் மகன், குபேரனின் தம்பி என்று சொல்லிக்கொண்டிருந்த போதே உயிர் பிரிந்துவிட்டது. கைகளை கூப்பி வான் நோக்கி வணங்கியபடி சொல்லும் என்று ராமர் பலமுறை வேண்டியும் அவர் அசையவே இல்லை. அவருடைய பிராணன் சுத்தமாய் அடங்கி போயிற்று. வெட்டப்பட்ட கால்களை பரப்பிக்கொண்டு தலையை தரையில் போட்டு அவர் மரணமடைந்தார். ஜடாயு இறந்து விட்டார் என்பதை அறிந்த ராமர் புரண்டு அழுதார். லக்ஷ்மணனும் அழுதார். பின்னர் தன் தம்பியை பார்த்து, லக்ஷ்மணா, நம் தந்தை இறந்து பின்னர் இவரையே தந்தையாக பாவித்து வாழ்ந்து வந்தேன். இவரும் நமக்காக உயிரை விட்டு விட்டார். எனவே நம் தந்தைக்கு செய்ய வேண்டிய எல்லா விதமான பிரேத காரியங்களையும் இவருக்கும் நாம் செய்ய வேண்டும். சீக்கிரம் கட்டைகளை அடுக்கு, அக்னி மூலம் இவரை தகனம் செய்வோம் என்று கூறினார். உடனே லக்ஷ்மணன் உயர்ந்த வகையான கட்டைகளை கொண்டு வந்து அடுக்கினார். சிதையை உண்டாக்கினார். இருவரும் சேர்ந்து அவரை சிதையில் இட்டனர். அப்பொழுது ராமர், பறவைகளின் வேந்தரே, யாகங்கள் செய்யும் இல்லறத்தார், ஐந்தீ நடுவில் தவம் செய்யும் தபசிகள், சந்நியாசிகள், உலக பந்தங்களை விட்ட நைஷ்டிக பிரம்மச்சாரிகள் போன்றோர் அடையும் உலகங்களை என்னால் சம்ஸ்காரம் செய்யப்பட்ட நீங்களும் அடையுங்கள் என்று சொல்லி சிதைக்கு தீ மூட்டினர். ஒரு முறை இதை கொஞ்சம் ஆழமா ஒரு முறை கேளுங்க. அப்பொழுது ராமர், பறவைகளின் வேந்தரே, யாகங்கள் செய்யும் இல்லறத்தார், ஐந்தீ நடுவில் தவம் செய்யும் தபசிகள், சந்நியாசிகள், உலக பந்தங்களை விட்ட நைஷ்டிக பிரம்மச்சாரிகள் போன்றோர் அடையும் உலகங்களை என்னால் சம்ஸ்காரம் செய்யப்பட்ட நீங்களும் அடையுங்கள் என்று சொல்லி சிதைக்கு தீ மூட்டினார். தன் உறவினர்களுக்கு சொல்வது போல் மந்திரங்களை உச்சரித்தார். இறந்தவர்கள் சொர்க்கத்தை அடைவதற்காக பிதிர் தேவதைகளை குறித்து உச்சரிக்க வேண்டிய மந்திரங்களை உச்சரித்தார். பின்னர் கோதாவரி ஆற்றுக்கு சென்றனர். நீரில் நின்றபடி செய்யக்கூடிய நீர்க்கடன் செய்தனர். தர்ப்பங்களை பரப்பி செய்ய வேண்டிய பிண்ட தர்ப்பணமும் செய்தனர். ஜடாயுவும் இதன் பலனாக மோட்ச உலகை அடைந்தார். ராம லக்ஷ்மணர்கள் பழையபடி வில்லம்பை எடுத்துக்கொண்டு தென் திசையில் செல்லத் தொடங்கினர். சீதையை தேடி பல இடங்களில் அலையத் தொடங்கினர். தென்மேற்கு திசையில் சென்று கொண்டிருந்த ராம லக்ஷ்மணர்கள் நடப்பதற்கு கடினமான ஒரு கொடி வழியை அடைந்தனர். தென்மேற்கு திசையில் சென்று கொண்டிருந்த ராம லக்ஷ்மணர்கள் நடப்பதற்கு கடினமான ஒரு கொடிய வழியை அடைந்தனர். அதன் வழியாக நடந்து தண்டகாரண்யத்தை தாண்டினர். ஜனஸ்தானத்தில் இருந்து 10 மைல் தொலைவில் உள்ள கிரௌண்ட்ச வனத்தை அடைந்தனர். வழியில் மரத்தடிகளிலும் நீர்நிலைகளிலும் தங்கி இளைப்பாறிக்கொண்டு சென்றனர். வழியில் பற்பல இடங்களில் சீதையை தேடினர். கிரௌண்ட்ச வனத்தை தாண்டி மற்றொரு பெரிய காட்டை அடைந்தனர். அந்த காட்டில் மரங்கள் உயரமாயிருந்தன. கொடிய விலங்குகள் ஏராளமாய் காணப்பட்டன. ராம லக்ஷ்மணர்கள் அந்த வழியில் செல்லும் பொழுது மிகப்பெரிய குகை ஒன்றை கண்டனர். அந்த குகையில் கண்ணுக்கு எட்டிய வரையில் இருளே தென்பட்டது. இருவரும் அதன் அருகே சென்று பார்த்தனர். அங்கு கோரமான உருவம் உடைய ராட்சசி ஒருத்தி இருந்தாள். அவளுடைய உடல் மலையை போன்று மிகவும் பெரியதாயிருந்தது. பருத்த வயிறு உடையவளாக இருந்தாள். வெளியே நீட்டிக்கொண்டிருக்கும் கூர்மையான பற்கள், கடினமான தோல், தலைமயிரை விரித்து போட்டு கொண்டிருந்தாள். கொடிய மிருகங்களை எல்லாம் கொன்று தின்று கொண்டிருந்தாள். அவள் ராம லக்ஷ்மணர்களை கண்டவுடன் மிகவும் கூச்சலிட்டாள். முன்னால் சென்று கொண்டிருந்த லக்ஷ்மணனை ஓடி வந்து கட்டி தழுவிக்கொண்டாள். அவனிடம், என் பெயர் அயோமுகி, இந்த காட்டில் வாழ்ந்து வருகிறேன். உன்னை கண்டது முதல் என் மனம் ஒரு நிலையில் இல்லை. உன்னிடம் எனக்கு மிகுந்த அன்பு உண்டாகிவிட்டது. நாம் இருவரும் மலை சிகரங்களிலும் மணல் திட்டுகளிலும் இன்பமாய் சுற்றி திரியலாம், வா என்று கூறினாள். இதை கேட்டவுடன்
லக்ஷ்மணன் கடும் கோபம் கொண்டான். கத்தியை உருவி எடுத்தார். பெண்ணே, ஓடிவிடு. என்னால் உனக்கு துன்பம் உண்டாவதற்கு முன் என்னை விட்டு ஓடிவிடு, என்னை விட்டுவிடு என்று கூறினான். ஆனால் அயோமுகி அவனை விடவில்லை. கட்டி பிடித்து அவனை அப்படியே தூக்கி கொண்டு ஓட முற்பட்டாள். லக்ஷ்மணன் தொடர்ந்து கத்தினான். என்னை விட்டுவிடு, என் கோபத்தை கிளறாதே, என்னை விட்டுவிடு என்றான். ஆனால் அயோமுகி அவனை லட்சியம் செய்யவில்லை. தொடர்ந்து அவனை தூக்கி கொண்டு ஓடினாள். அதனால் கோபம் கொண்ட லக்ஷ்மணன் தன் கையில் இருந்த கத்தியால் அவளுடைய மூக்கையும் காதுகளையும் அறுத்தான். உடனே அவன் கோரமாக கத்திக்கொண்டே லக்ஷ்மணனை கீழே போட்டான். ரத்தம் சொட்ட சொட்ட பயங்கரமாய் கத்திக்கொண்டே வந்து கத்திக்கொண்டே வந்த வழியே ஓடிப்போய் விட்டாள். இந்த காட்சிகளை எல்லாம் கண்ட ராமர் திக்பிரமை பிடித்தவர் போல் நின்றிருந்தார். பின்னர் இருவரும் இருண்ட காட்டில் தொடர்ந்து சீதையை தேடியபடி நடக்கத் தொடங்கினர். அப்பொழுது லக்ஷ்மணன், அண்ணா, பல அபசகுணங்கள் தோன்றுகின்றன. என் இடது தோல் துடிக்கிறது, மனம் நடுங்குகிறது. சமீபத்தில் நமக்கு ஏதோ ஒரு துன்பம் வரப்போகிறது என்பதற்கு உரிய அறிகுறியது. எனவே நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே சமயம் மஞ்சளம் என்ற பறவை கத்தும் மொழியும் கேட்கிறது. அது எதிரிகளை வெற்றி கொள்வோம் என்பதை உணர்த்தும் நல்ல சகுனம் என்றார். அதை கேட்டு ராமர் 2 விதமான உணர்ச்சிகளுக்கும் ஆட்பட்டார். வரப்போகிற துன்பத்திலிருந்து எவ்வாறு விடுபடுவோம் என்ற துன்ப உணர்வும், எதிரிகளை வெற்றி கொள்ளப் போகிறோம் என்ற இன்ப உணர்வும் தோன்றியது. இவ்வாறு பேசிக்கொண்டு இருவரும் நடந்தனர். வான்முகில் வளாது பெய்க, மலை வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாதுயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் படிப்பதால், அனுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும். இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும். 7 தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் ஸ்ரத்தா பக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர். இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர். மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள், தன லாபம் பெறுவார்கள். பிரிந்த குடும்பம், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும். அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும். பில்லி சூன்யம் வேரோடு அழியும். தீரா கடன் தீரும். உறவுகள் பலப்படும். புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர். எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும். யம பயம் நீங்கும். பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும். அசுர சக்திகள், துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும். எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள். எங்கெல்லாம் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ, எங்கெல்லாம் ஸ்ரீமத் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும். பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும். பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும். மக்களுக்கு நலம் பெருகும். இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள். அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள். எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும். கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள். நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள். மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும். சுபகாரியம் நிகழும். மக்கட்பேறு அடைவர். வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும். வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரளிக்கும் மோட்சம் கிட்டும். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோனகுருவாளி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். பாரதி சொன்ன மாதிரி 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.